மக்களே, இந்த மேடைக்கு வரும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு வந்தேன் தெரியுமா? என்ன ஒரு தலைப்பு, மனசாட்சி இன்பம். ஆனா இங்க வந்து எதிரணியினரை பார்த்த உடனே 1000 வாட்ஸ் பல்பு போல இன்பமா இருந்த என் முகம் ஃபியூஸ் போன பல்பு போல ஆயிட்டுங்க. எப்ப பார்த்தாலும் துன்பத்தோடே காட்சியடிக்கிற இவங்க மாதிரி ஆளுங்ககிட்ட இன்பத்தை பத்தி சொன்னா எப்படி புரியும்? மனுஷன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணுங்க. அப்பதான் லைஃப் ஹாப்பியா இருக்கும். அதுக்கெல்லாம் மனசும் மனசாட்சியும் இருக்கணும். நான் எதிரணி நண்பர்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு நாளாவது மனசாட்சிக்கு பயந்து அந்த மனசு சொல்றதை கேட்டு வாழ்ந்து பாருங்களேன். அதுல கிடைக்கிற இன்பமே தனிதான். உலகத்துல அதிக திறன் வாய்ந்த காக்கியை பற்றி சொன்னீங்க. ஒழிச்சு அடுப்பாங்கிற பக்கம் வந்து திங்குதுன்னு. உங்களை மாதிரி மனசாட்சி இல்லாத ஆட்கள் உலகத்துல இருந்தா 5 அறிவு ஜீவன்கள் கூட தண்ணிலே மாறித்தான் செயல்படும். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? எந்த விசேஷம் வந்தாலும் முதல்ல காக்கைக்கு தான் உணவு படைச்சாங்க. அப்போ மனசாட்சி படிச்ச ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. உணவு கொஞ்சமும் இல்லாம இருந்துச்சு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? முதல்ல அதுங்களுக்கு உணவு வைக்கிறத நிறுத்துனீங்க. அப்புறம் மனசாட்சி இல்லாம 5 ரூபாய் பிரியாணி கதை போட்டீங்க, போட்டு சாப்பிட்டீங்க. இப்பெல்லாம் காக்கைகளை பார்ப்பதே அபூர்வமாய்விட்டது. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அப்பாவி பறவைகளை குறை கூறாதீர்கள். எதிரணி நண்பர் நிறைய புராண கதைகள் படிக்க இருக்கிறார், நல்ல விஷயம்தான். ஆனால் பாவம் அரைகுறையாக படிக்கிறார். கோமலை எங்க கொல்லப்பட்டான்? அது அவனா தேடிக்கிட்டது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். வினை விதைப்பவன் வினை அறுப்பான். அவன் ஜாலியா இருந்தான்னு சொன்னீங்களே, அவன் செய்த பாவத்தின் சம்பளம் தான் அவன் தேடிக்கிட்ட மரணம். அதே மாதிரி ஹரிச்சந்திரன் கதையிலும் அந்நியாயத்துக்கு கிளைமேக்ஸ் மறைச்சிட்டீங்க. இறுதி வரையிலும் என்ன நடந்தாலும் மனசாட்சி படிதான் வாழ்வேன் என்று உறுதியாக இருந்ததால் அனைத்து செல்வத்தையும் திரும்ப பெற்று இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்ததே யாராலும் மறுக்க முடியாது. வாழ்க்கையில் இன்பம் என்பது ஒரு தித்திப்பான கனி. அதை அடைய நிறைய துன்பங்களை தாண்டியாக வேண்டும். ஆனால் மனசாட்சி படி அந்த துன்பங்களை தாண்டி பாருங்களேன், மனதிற்குள் ஒரு நிறைவு ஏற்படும். இறுதியில் இன்பம் வந்து சேரும். ஆனால் இதை சொன்னால் சிலருக்கு புரியாது. ஒரு அருமையான வசனம் ஒன்று படிச்சீங்க நடுவர் அவர்களே. பேய பார்த்தேன்னு சொல்லிப்பாரு, எல்லாரும் நம்புவான். கடவுளை பார்த்தேன்னு சொல்லிப்பாரு, ஒருத்தன் கூட நம்ப மாட்டான். ஆனா அந்த கடவுள் மனசாட்சி படிச்ச ஆட்கள் மூலியமா நம்ம கூடயே தான் இருக்காருங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஒரு ஆசிரியர் ஒருவர் 4 மாணவிகளை அழைத்து அன்பை வெளிப்படுத்தும் பொருளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார்கள். ஒரு மாணவி கையில் மலர் இருந்தது, இன்னொரு மாணவி கையில் வண்ணத்து பூச்சி இருந்தது, அடுத்த மாணவி கையில் ஒரு குஞ்சு பறவை இருந்தது. முதலாவது போன மாணவி வெறும் கையோடு வந்தாள். கேட்டபோது சொன்னாள், மலரை பார்த்தேன், அழகா இருந்தது, செடியிலே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். வண்ணத்து பூச்சியை பார்த்தேன், சுதந்திரமாய் பறக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். குஞ்சு பறவையை பார்த்தேன், தாய் பறவை தேடுமே என்று விட்டுவிட்டேன். இதுதான் மனசாட்சியின். இதை கேட்ட ஆசிரியை அவளை கட்டி தழுவினார்கள். இப்படி மனசாட்சி படித்த குழந்தைக்கு ஆசிரியையாக இருக்கிறோமே என்று பெருமைப்பட்டார்கள். ஆனால் நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? டூத்பேஸ்டில் உப்பு, ஷாம்பூவில் புரோட்டீன், குளிக்கும் சோப்பில் பாதாமும் பாலும், சாப்பாட்டில் பூச்சிக்கொல்லி மருந்து. இப்படி மனசாட்சி இல்லாத பலர் மத்தியிலும் நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. இந்த உலகில் சிலர் வரம் கொண்டு பிறக்கிறார்கள், பலர் சாபம் கொண்டு பிறக்கிறார்கள். வரம் கொண்டு பிறந்தாலும் சரி, சாபம் கொண்டு பிறந்தாலும் சரி, மனசாட்சியை மட்டும் பாதுகாத்துக் கொண்டால் நிச்சயமாக இன்பத்தை அடையலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கோரி நன்றி.